ரொம்ப சக்திவாய்ந்த சாமி அவர் வந்து கொடுத்து சக்திவாய்ந்த சாமி பூஜை மாதிரி அப்படி வச்சா இன்னும் 24 மணி நேரத்துல யாரு நல்லா எடுத்தாலோ இல்ல மாத்தி இருந்தாலோ எடுத்தவங்களோட வாய் நம்ம மனோஜை பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சு. தெரிஞ்ச உடனேவும் மீனாவும் முத்துவும் பேசிக்கிறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, பாருங்கள் இவங்க 4 லட்ச ரூபா கூட அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட தான் வாங்கியிருக்காங்க பாருங்கள். நம்ம தான் ஏதோ இங்கிட்ட அங்கிட்டும் அலைஞ்சி தேடிக்கிட்டு வச்சுக்கிட்டு இவங்க தான் எடுத்திருப்பாங்கன்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் பாருங்கள் இவங்க எடுக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனேவா முத்து சொல்கிறாங்க, நீ அவன் எடுக்காததுன்னு நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஆமாம், அவங்க தான் ஒத்துக்கிட்டாங்கல்ல அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட 4 லட்ச ரூபா வாங்கினேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை இதுலேயுமே ட்விஸ்ட் இருக்குது, இதை நான் பார்க்குறேன் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவிட்ட சொல்லிவிட்டு முத்து கிளம்பிடுறாங்க வீட்டை விட்டு. கிளம்புன உடனேவா மீனா சொல்கிறாங்க, இல்லை சாப்பிட்டுட்டு போங்க அப்படிங்க. இல்லை நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்றாங்க முத்து போன உடனேவா அந்த பார்க்கில் மனோஜ் கூட இருக்கிற ஃப்ரெண்டுக்கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி காசு வேணும் எனக்கு கிடைக்குமா அப்படின்ட்டு. என்கிட்டே காசு இல்லாமல் நானே பிச்சைக்காரனாக இருக்கிறேன், நான் எப்படி காசு தர முடியும் அப்படிங்க. இல்லை தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களுக்கு 4 லட்ச ரூபா நீங்கள் கொடுத்தீங்கல்ல அப்படிங்க. யார் இது, பேர் என்னது அப்படிங்க. இந்த மாதிரி மனோஜ் அப்படிங்க. நான் அவனை பார்த்தே ரொம்ப வருஷம் ஆகுது, நான் எதுக்கு அவன்கிட்ட போய் காசு கொடுக்க போகிறேன், நான் என்ன அவ்வளோ வசதியாக இருக்கிறேன், என்கிட்டே காசு இல்லைப்பா நீ வேற அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனேவோ முத்துவுக்கு டவுட் எல்லாம் கிளியர் ஆகிடுது. உடனே மீனாவுக்கு ஃபோனை போட்டு வர்றாங்க. வந்த உடனேவோ மீனா சொல்கிறாங்க, என்னாச்சு என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு முத்து சொல்கிறாங்க, இல்லை நான் மனோஜை பற்றி அவன் ஃப்ரெண்டுக்கு விசாரித்தேன், அவர் அவனை பார்த்தே ரொம்ப மாதம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு, காசு எதுவுமே நான் கொடுக்கவே இல்லை, என்கிட்ட காசே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனேவா நம்ம மீனா எனக்கு ஒரு ஐடியா தோணுது, அது சொல்லட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே சரி சொல்லு அப்படிங்க. இந்த மாதிரி எங்கள் ஊர்லலாம் பொருள் காணாமல் போயிடுச்சு அப்படின்னா ஒரு சாமியார்கிட்ட போய் வெத்தலையில் மை வச்சு பார்த்து சொல்லுவாங்க. சொன்ன உடனே நம்ம அந்த பொருள் எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு அதை கண்டுபிடிச்சி சொல்லுவாங்கள்ல, அதில் போய் நம்ம பார்க்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே முத்து யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு ஓ சரி இருக்கட்டும் நான் பார்க்குறேன் நீ போ அப்படின்னு சொன்ன உடனே ஒரு லெமனோ ஒரு ஒரு நூலையும் எடுத்து மஞ்சளில் தடவி அந்த நூலை லெமனில் சுற்றிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போன உடனேவா விஜயாவும் அண்ணாமலையும் உட்காந்துருக்காங்க. உடனே முத்து சாமி பேரெல்லாம் சொல்லி உள்ளே வர்றாங்க. இது என்னது அப்படின்னு கேட்க எல்லோரும் வந்துட்டாங்க வீட்டுக்குள்ளே. வந்த உடனேவா முத்து சொல்கிறாங்க, இது என்னதுன்னு தெரியுமா, நான் ஒரு கோயிலேருந்து மந்திரிச்சிட்டு வந்தேன், இது உண்மையே சொல்லலை, சில பேர் உண்மையை சொல்லலை அப்படின்னா அவங்க வாய் இழுத்துக்குருமா, அவங்க பேச முடியாத சூழ்நிலை வந்துருமா அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனேவா அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு. இருந்தாலும் நம்ம முத்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க, இல்லை இதை ரொம்ப சாதாரணமாக நினைக்காதீங்க, இது ரொம்ப கொடூரமானது, இது இங்கே இப்போ இல்லாட்டாலும் எப்போனாலும் அவங்கள பழி வாங்கும், உண்மையை ஒத்துக்கிற வரைக்கும் அவங்க இந்த மாதிரி வாயெல்லாம் குழச்சிக்கிட்டு இழுத்துக்கிட்டு போகுமா, கை கால்லாம் வராதான் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனேவா நம்ம மனோஜும் விஜயாவும் ரூமுக்குள்ளே போய் வாய் குழச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு 2 பேரும் ட்ரையல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்த உடனேவா சரி இவங்கள மூஞ்ச பார்த்த உடனேவா முத்துவுக்கு தெரிஞ்சு போச்சு. சரி இவங்களா யாராவது உண்மையை சொல்கிறாங்களா என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க முத்து. மீனா சரி இதுதான் நம்ம லாஸ்ட்டாக செக் பண்ண போகிறது, இதுலையாவது அவங்க கரெக்டாக நம்மக்கிட்ட உண்மையை சொல்கிறாங்களா இல்லை இதுக்கப்புறமும் நம்ம ஏதாவது யோசித்து வேறு ஏதாவது ஐடியா பண்ணலாமா என்னன்ட்டு முத்துக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க.